இபிஎஸ் கூடயே இருந்து அவரால் ஒதுக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு ஒரு சில நாட்கள் மட்டும்தான், ஒரு சில மாதங்கள் மட்டும்தான் அது. இன்னைக்கு எதிரில் வந்து ஒரு அமைச்சராக ஆளுங்கட்சியாக அமைச்சராக உட்காந்து கொண்டு 3வது இடத்துல தள்ளப்பட்டு அந்த இபிஎஸ் இது வந்து ஆக்சுவலாக பெரிய கில்ட் வந்து இபிஎஸ் தான் இருந்திருக்கணும். குழப்பத்தில் என்ன பண்றாங்க, ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது டிஎம்கே காரன் டிஎம்கே ஒளியன்னு கத்துறான். போலீஸ்காரன் பார்த்துட்டு ஜெய் சாப்பிட அப்படின்னு டிஎம்கே ஒளிய கருணாநிதி ஒளிய மானகட்ட டிஎம்கே அரசியல்றாமா ஒருத்தன். வணக்கம் அண்ட் வெல்கம் டு டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸ் இன் அரசியல் மேடை. நான் உங்கள் சந்தோஷ் ஸ்ரீனிவாசன். முதல் கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சட்டமன்றம் நடந்துச்சு, வரலாற்று சாதனை விஷயங்கள் நடந்துச்சு. அதாவது தமிழ் தாய் வாழ்த்து பற்றி பேசியிருந்தாங்க. ஸோ அதை பற்றின உங்கள் கருத்து என்ன சார்? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நடந்தது வந்து பார்த்தா ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, நம்ம ஒரு வரலாற்று சாதனை விஷயம் தான் சொல்லுவேன். ஸோ தமிழ்நாடோட எல்லா நிகழ்ச்சிகள்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தாய் வாழ்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாடணும். பல்கலைக்கழகங்கள், அதுக்கப்புறம் அரசு விழாக்கள், பொதுத்துறை நிறுவனங்களில் எங்கே இருந்தாலும் வந்து பார்த்தா நிகழ்வு தொடங்குறதுக்கு முன்னாடி கட்டாயமாக முதல்ல வந்து தமிழ் தாய் வாழ்த்து அப்படின்றது கட்டாயமாக்கப்பட்ட ஒரு நிகழ்வு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதில் இருக்கிற அழகு என்னென்னா, ஆளும் கட்சி மட்டும் இல்லைங்க, எதிர்கட்சிகளும் வந்து சேர்ந்து வந்து இதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணாமல் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இருக்காது. இதெல்லாம் திமுக எதிர்த்தா என்ன ஆகும் சந்தோஷ்? திமுக ஏற்கனவே அடுத்த எலெக்ஷனை தோற்றுருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க எஞ்சி நிற்கவே முடியாத ஒரு அடி வந்துடும் அவங்களுக்கு. இப்போ லெவலில் எஞ்சி நிற்க முடியல, அது வேறு விஷயம்னு வச்சுக்கோங்க. இல்லை நான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து ஆப்வியஸ்லி எதிர்ப்புக்கு வேலையே இல்லை சந்தோஷ். ஓகே, அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒற்றுமையாக நிறைவேற்றிருக்காங்க. இபிஎஸ்லேருந்து எல்லாருமே ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் மதிப்பிற்குரிய திரு ஜோசப் விஜய் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, தமிழ் ஒரு மொழி மட்டுமில்லை, அது நம்முடைய உயிர் அப்படின்னு சொன்னார். உண்மைதான், தமிழ் நம்மளுடைய உயிர் மூச்சு. அது மட்டும் இல்லை, கலாச்சாரம். ஆமாம். ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் யோசிக்கணும். இந்த தமிழ் எங்கள் உயிர் மூச்சு, எங்கள் உயிர் நாடி, ஓகேங்களா, ரத்தத்தில் கலந்துருக்கு, பச்சை மஞ்சள் சிவப்பு தமிழ் ஏண்டா அப்படின்னு ஒரு பாட்டெலாம் வந்து தெரியுமா? அந்த மாதிரி சொல்லியே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ன்ற ஒரு 4 அஜெண்டா வச்சுருக்காங்க. அந்த 4 அஜெண்டா வச்சு இவங்க பண்ணுற விஷயம் இருக்குது. கடைசி வரைக்கும் ஒன்றும் பண்ணல. இன்றைக்கி வந்து மாற்றம்னு வந்ததுக்கப்புறம் தான் வந்து பல மாற்றத்தில் வந்து இது ஒரு முக்கியமான மாற்றமாக தாவேக்கா அரசோட நகர்வாக நம்ம இந்த அரசாங்கம் நகர்வாக நம்ம பார்க்குறோம். உட்காந்து வைத்து வச்சுனா அவன் பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லாம் அடப்பாவீங்களா, எல்லாத்தையும் பண்ணுறாங்க, என்ன ஆக போதும் நிலம்புன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. எஸ், இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு அமைச்சரும் எதிர்கட்சியில் இருக்கவங்க கேள்வி கேட்குற இடத்துல இருக்க சார்ந்தவங்க கொஸ்டின்ஸ். இன்னைக்கு செங்கோட்டையனும் திரு இபிஎஸ் அவர்களும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஸோ அதை பற்றின அவங்க கருத்து ஒரு நகைச்சுவையான ஒரு ஆக்சுவலாக நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, நீங்கள் செங்கோட்டையனோட மனநிலை யோசிச்சு பாருங்கள். அவர் எப்படி இருக்கும்? இபிஎஸ் கூடயே இருந்து அவரால் ஒதுக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு ஒரு சில நாட்கள் மட்டும்தான், ஒரு சில மாதங்கள் மட்டும்தான் அது. இன்றைக்கி எதிரில் வந்து ஒரு அமைச்சராக ஆளுங்கட்சியாக அமைச்சராக உட்காந்து கொண்டு 3வது இடத்துல தள்ளப்பட்டு அந்த இபிஎஸ் இது வந்து ஆக்சுவலாக பெரிய கில்ட் வந்து இபிஎஸ் தான் இருந்திருக்கணும். ஃபுல் வன்மத்தோடு தான் அவர் பேசியிருப்பார். இப்படி நின்று பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே இருக்குங்க. ஸோ அந்த காட்சிகளை கண் முன்னாடி பார்க்கும் போதே என் மைண்டில் வந்து நிறைய விஷயங்கள் ஓடுது. செங்கோட்டையன் எப்படி இருந்தார், இபிஎஸ் என்ன பண்ணார், என்ன ஆச்சு அவருக்கு, இப்போ எந்த இடத்துல உட்கார வச்சுருக்காரு முதல்வர் விஜய் அவர்களை, எப்படி ஒரு மரியாதையை கொடுத்துருக்காரு, என்ன ஒரு அந்தஸ்தை கொடுத்துருக்காரு அப்படின்னு பல்வேறு காட்சிகள் வருது. இருந்தாலும் அங்கே நடந்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காரசாரமான காட்சி தான். ஊக்கத்தொகை அறிவிப்பு வந்ததும் இபிஎஸ் எழுந்து என்ன பண்ணார், அன்றைக்கி வந்து கூலி உயரல, உர விலை வந்து உயரல, அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுத்துருக்கீங்க, ஸோ ஒப்பிட்டு பேசாதீங்கன்னு குறை சொன்னார். அமைச்சர் செங்கோட்டையன் வந்து விடலை. ஸோ நீங்கள் முதல்வராக இருந்தப்போ கரும்புக்கு 4000 கொடுத்தீங்களா அவர் கேட்டார் கேள்வி, அது மட்டும் சொல்லுங்கள், நாங்கள் பதில் சொல்கிறோம்னு நேரடியாக கேட்டார். ஸோ அதுக்கு அவர் இன்னொரு வரி சொன்னார் பாருங்கள், அதுதான் ஹைலைட்டு. அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் யார் இந்த துறைக்கு அமைச்சராக இருந்தாருன்னே தெரியாமல் பேசிகிட்டு இருக்காருன்னு சபையே ஒரு நிமிஷம் கலகல்னு ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்துச்சுங்க சட்டசபையில். நீங்கள் எல்லாருமே சட்டசபையை கண்டிப்பாக பார்க்கணும். மாதிரி இல்லை, செம்மையாக போயிட்டுருக்கு, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதனால் அரசியல் நம்ம தெரிஞ்சுக்கணும், அரசியல் ஆக்கப்படணும் எல்லாருமே. ஸோ இதுதான் நம்முடைய கருத்து இதில். சார், நீங்கள் சொல்கிற விஷயம் புரியுது. ஆனாலுமே லைக் எல்லாம் ஜோக்ஸ் அப்பார்ட் இருந்தாலும் லைக் அவங்க கேட்குற விஷயம் கரெக்டாக இல்லை, கரெக்டாக தான் கேட்குறாங்க. இல்லை கேட்கும் போது அவங்களுக்கு ஏதாவது நிச்சயமாக தப்பு இல்லைங்க, நிச்சயமாக தப்பு இல்லை. அதாவது கேள்வி கேட்குறதா எதிர்கட்சியோட வேலை, அதுக்கு தாங்க சட்டம். அதுக்கு நீ கேட்கணும்னு கேட்கக்கூடாது. அது ஜனநாயகத்தோட அழகு, நான் சொல்லிடுறேன். ஆனால் கேட்குற கேள்விக்கு தரவு வேணும். அதனால தான் நான் சொல்லுவேன், எப்போவுமே நம்ம பேசும்போது நம்ம ஜாலியாக இப்போ நம்ம ஃபன் பண்ணி பேசினாலும்
ஃபேக்ட்ஸையும் நம்ம பேசணும். மக்கள் அதுக்காக தான் நம்ம பார்க்குறாங்க. இவங்க பேசும்போது அர்த்தமாக பேசுவாங்க, ஃபேக்ட்ஸ் பேசுவாங்க, ஆனால் அது நகைச்சுவாக பேசுவாங்க அப்படின்னு தான் நம்மளை பார்க்குறாங்க சில பேர். அந்த மாதிரி தான் சட்டசபையிலையும் நீ சும்மா ஏதாவது ஃபன்னே பண்ணிட்டு இருக்கக்கூடாது. மக்களுக்கு தேவையான கருத்துக்களையும் எடுத்து வைக்கணும். அப்பப்போ லைட்டாக காமெடியும் பண்ணணும். இப்போ 4000 கரும்பு விலை வந்து பார்த்தீங்கன்னா 2750 நெல் விலை. ஸோ 4000 கரும்பு விலை, 2700 நெல் விலை. இது வந்து எண்ணிக்கை, இது வாதம் இல்லை. உங்களுக்கு புரியுதா? ஸோ உண்மையை வந்து எதிர்க்க முடியாதப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா சந்தோஷ், இந்த பழைய கதையெல்லாம் பேச வேண்டியது இருக்கும். சம்மதம் எல்லாம் பேசுறது. இன்னைக்கு சபையில் நம்ம அதை தான் பார்த்தோம். ஃபேக்ட்ஸ் ஆனாலும் எதையாவும் உழைட்டு இருக்க வேண்டியது. அதை பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். சார், அதாவது இந்த விஷயத்த வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து எந்த கட்சி வந்து எந்த எதிர்ப்புமே இல்லாமல் ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? அவங்க ஏதாவது எதிர்ப்பு சொல்லியிருக்கவே முடியாது அந்த விஷயத்துக்கு. ஆனால் அவங்க என்ன மைண்ட் செட்டில் இருந்திருப்பாங்க அது இந்த விஷயம் வந்து முன்னே வரும்போது? இதில் ஈஸி, தமிழ் விஷயம் வரும்போது யாராலையுமே வந்து அது எதிர்க்கவே முடியாதுங்க. வாய்ப்பே கிடையாது சந்தோஷத்தில். இது முதல்வர் விஜயோட நகரில் இருக்கிற ஒரு தனித்தன்மை வந்து பார்த்தீங்கன்னா எதிரிகளையும் சேர்த்து நிற்க வைக்கிற ஒரு தலைமை தான். எதிர்ப்பே சொல்ல முடியாது. சொல்லுவேன் அவர் கொண்டு வர மேட்டர் எல்லாமே அப்படிதான் இருக்குது. அவர் கொண்டு வர மேட்ரு சொன்னாலும் பிரச்சனை, அதை பத்தி பேசாம நல்லது சொல்லாம இருந்தாலும் பிரச்சனை. ஆமா, அதனால வந்து இவர் வந்து எது பேர் சொன்னாலும் அடடா இது நம்ம எப்படி எதிர்க்கிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்போ இந்த டீலிமிட்டேஷன் விஷயத்துக்கு எம்பிகள் கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வராமல் இருந்தது பெரிய நெகட்டிவிட்டியாக அவங்க மேலே போயிட்டு இருக்கு. அப்போ உங்களுக்கு புரியுதா? அவர் வைக்கிறது எல்லாமே ஒரு செக்மேட்டாக தான் வைக்கிறாரு. அவங்க இதுலலாம் வந்து சான்ஸே கிடையாது, வழியே கிடையாது. நீங்க வந்து ஒத்துவது தான் ஆகணும். ஆட்சி அந்த மாதிரி ஒரு ஆட்சி. இது எல்லா மூவும் பயங்கரமான மூவா இருக்கு. குழப்பத்துல என்ன பண்றாங்க, ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது டிஎம்கே காரன் டிஎம்கே ஒளியன்னு கத்துறான். போலீஸ்காரன் பார்த்துட்டு ஜெய் சாப்பிட அப்படின்னு டிஎம்கே ஒளிய கருணாநிதி ஒளிய மானகட்ட டிஎம்கே அரசுன்றான் ஒருத்தன். அதுக்கப்புறம் லைக் என்னன்னா திடீர்னு எல்லாம் கத்திக்கிட்டே இருக்காங்க. கூட்டத்தில் ஒருத்தனா கத்தியா உதயநிதி ஒளிகன்ட்டாங்க. எல்லாம் போலீஸ் அராஜகம் ஒளிய சொல்லி இருக்கும்போது டக்குன்னு ஒருத்தர் கூட்டத்தில் உதயநிதிட்டா எல்லாம் ஒளிகன்னு கத்துட்டாங்க. அவ்வளோதான் அவனுங்க ஃப்ரீயாக விட்டுருவோம். அடுத்து சார், இந்த விவசாயிகள் பிரச்சனை வந்து கடந்த சட்டசபை ஆரம்பிச்சதுலேருந்து போயிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடியும் அங்கங்கே சில இடத்துல இருந்துச்சு. இன்றைக்கி அதை பற்றின சில விஷயங்களும் அவங்க பேசினாங்க. நிறைய விஷயங்கள் அதை பற்றி புதுசாகவும் சொன்னாங்க. ஸோ அதை பற்றின உங்கள் கருத்து என்ன சார்? அதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது இன்றைக்கி சபையோட ஒரு ஹீரோ மூமெண்ட்டாக நம்ம பார்க்க முடியுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா விதி 110 முதல்வர் அறிவிச்சிருக்காரு. நெல் ஊக்கத்தொகை அப்படின்றது சன்ன ரகத்துக்கு குவாண்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 289 உயர்த்தி மொத்தம் 22,750. ஸோ பொது ரகத்துக்கு 159 உயர்த்தி 2,600. ஸோ அதே மாதிரி கரும்புக்கு மாநில அரசோட சிறப்பு ஊக்கத்தொகை வந்து பார்த்தீங்கன்னா 709.50 காசுகள், மொத்தமாக வந்து டன்னுக்கு 4,000. ஸோ இது வந்து விவசாயிக்கு கைக்கு வரும் அப்படின்றது தான். ஸோ செப்டம்பர் 1 இருந்து இந்த கொள்முதல் பருவம் தொடங்குறதுக்கு முன்னாடியே இந்த அறிவிப்பு வந்திருக்கு. ஸோ ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு வந்து முழுமையாக கடன் ரத்து பண்ணல, அதை பண்ணல, இதை பண்ணலன்னு கண்டினியூஸாக சொல்லிட்டு இருந்தாலும் கூட சந்தோஷ், இந்த அரசு விவசாயிகளுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ ஒரு நிறைய வால்யூம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் விவசாயிகள்லேயே ஒரு சில தரப்புகள் வந்து கட்சி சார்ந்த விவசாயிகள் வந்து இருக்காங்க சந்தோஷ். நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, இந்த கிறிஸ்டியன் மிஷினரிஸ் இருக்குல்ல, டிஎம்கேக்கு சாதகமான கிறிஸ்டியன் மிஷனரிஸ் வந்து இருக்குது, ஏடிஎம்கேக்கு இருக்குது, டிவிகே. இது உண்மை நான் சொல்கிறது. அந்த மாதிரி விவசாயிகள்லையும் சில பேர்லாம் இருப்பாங்கள்ல, இந்த அரசுக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லி அவங்க மாதிரி ஆட்கள் தான் அங்கங்கே கொஞ்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே கிடையாது. 90% வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளை பொறுத்தளவுக்கு அப்படி யோசிக்க மாட்டாங்க. இந்த 10% யாராவது ஒருத்தங்க அங்கேயும் இங்கே இருப்பாங்க. அவங்களால தான் அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனையை வருதே தவிர்த்து இந்த அரசு விவசாயிகளுக்கு அவங்க நலன் கருதி இந்த பட்ஜெட்லேயுமே விவசாய நலன்களுக்காக எவ்வளோ விஷயங்களை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்றதான் நம்ம பார்க்கணும். அதில் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு அறிவிப்பு தான் இன்னைக்கு சட்டசபையில் வந்த ஒரு விஷயம். நான் உங்களுக்கு ஃபேக்ட்ஸாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த விஷயம் பற்றி பேசும்போது லைக் இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி உயர்த்தியிருக்காங்களா? இந்த மாதிரி இல்லை அதுதான் சொல்கிறேன், அதுதான் ரெக்கார்டு. அவர் சொல்லும் போது என்ன சொன்னால் லைக் தமிழ்நாடோட இந்த ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் ரொம்ப மோசமாக இருந்தாலுமே நாங்கள் இதை பண்ணுறோன்ற மாதிரி தான். அதாங்க முதல்வரே சபையில் சொன்னார். ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறது கரெக்டு. கடந்த 5 வருஷத்தில் கரும்பு ஊக்கத்தொகை மொத்தமாக உயர்ந்ததே வந்து 156 தான். இப்போ ஒரே வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 360.50 பைசா வந்து உயர்வாயிருக்கு. ஸோ நெல்லுக்கும் ஒரே வருஷத்தில் 156க்கு மேலே வந்து உயர்த்தினது வரலாற்றிலேயே இதுவே முதல் முறை. வரலாற்றிலேங்க இது வந்து மிக
மிகையா சொல்லலை, இது ஃபேக்ட், நம்பர்ஸ் பேசுது, நம்பர்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த நிதி நிலைமை கஷ்டம்தான் முதல்வரே ஒத்துக்கிட்டு இருந்தாலும் கூட இந்த பொய் பிரச்சாரம் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு எதிரானவங்க, அது பண்ணல இது பண்ணல அப்படின்னு சொல்கிறவங்களாம் இதெல்லாம் ஒரு சம்பட்டி அடி தானே. நான் எப்பவுமே உங்களுக்கு சொல்லுவேன், அதாவது ஃபேக்ட்ஸ் மூலியமாக இந்த அரசு எல்லாத்தையுமே செய்யும், அதை நிரூபிச்சுட்டே இருக்காருல்ல. அப்படி இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் கஷ்டத்தில் இருக்கும்போது, நிதி நெருக்கடியில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்காக இந்த முடிவை வந்து கொடுத்துருக்காருங்க. விவசாயி வந்து ஒருபோதும் விட்டுவிட மாட்டோம், தோளோடு தோல் நிற்போம்னு சபையில் சொன்னார். ஸோ இது பேச்சு இல்லை, எழுத்துல வந்து பார்த்தீங்கன்னா அரசு ஆவணத்தில் நீ ஏறி இருக்குன்றது தான் இந்த காட்சியை நம்மளுக்கு காமிக்குது. அமைச்சர் ரமேஷ் சொன்ன மாதிரி லைக் ஒரு விவசாயியை மட்டும் வந்து விட்டுட்டாரு முதலமைச்சர் பேசும்போது, கான்கிரீட்டில் நடந்து போனார். ஒரு அமைச்சர், ஆமாம், காங்கிரீட் நடந்து போனவர், வர வச்சு தடவுனவர், சுடுகாட்டில் நெல்மணிகளை வைக்கிறதுக்கு இடம் கொடுத்தவர். நான் ஏற்கனவே நம்ம வீட்டில் நிறைய பேசியிருக்கிறேன். அநியாயம் பண்ணிட்டேன். இவங்களாம் விவசாயிகளுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன் அந்த மாதிரி பண்ணுறேன் போராட்டம் பண்ணுவாங்க. இவங்க சம்மந்தப்பட்ட விவசாய பெருமக்களை, அது ஒரு 20-30 பேர் தான் இருப்பானுங்க, மொத்தமாக கூப்பிட்டு வச்சு ஏதாவது ஒன்று பேசின்னு இருப்பானுங்க. இவன் கட்சிக்காரனுக்கே பச்சை துண்டுவை போட்டு நிற்க வச்சு விவசாயிகள்னு சொல்லி நின்று பேசின்னு இருப்பானுங்க. அங்கே போய் விவசாயிகள் தண்ணியை பற்றி பேசுகிறாங்கன்னா கண்ட இதை பற்றி பேசின்னு இருப்பாங்க. சொல்லவே நம்மளுக்கு சங்கடமாக இருக்குது. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு என்னத்த சொல்கிறது, இவ்வளோதான். ஒரு தேர்ட் ரேட்டடாக நடந்துக்கக்கூடிய ஆட்களுக்கு நம்ம என்ன பேச முடியும்? சரிங்களா? சரி, சட்டசபையில் நடந்த விஷயங்கள் இருக்க போக லைக் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து அதை தாண்டி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு இன்னைக்கு. அதை பற்றி அதை என்னென்ன பண்ணாருன்னு சொல்ல முடியுமா? அதாவது நீங்கள் ரொம்ப நம்மளோட முதல்வர் கொஞ்சம் பிஸி தான் நினைக்கிறேன்ல. ஆமாம், இதுவும் கவனிக்க வேண்டிய விஷயம். தலைமை செயலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மத்திய அரசோட முன்னாள் தலைமை பொருளாதார ஆலோசகர், இப்போது அதாவது அமெரிக்கா ப்ரவுன் பல்கலைக்கழக மூத்த ஆய்வாளரான டாக்டர் அரவிந்த் சுப்பிரமணியனை வந்து முதல்வர் சந்தித்து பேசினார். ஸோ உலக அளவில் வந்து பேசப்படுற ஒரு பொருளாதார நிபுணர் வந்து தமிழ்நாடு முதல்வர் தேடி வர்றதுனா வந்து தமிழ்நாட்டோட திசை சரியாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்கலாம். சரிங்களா? அதே நாளில் வந்து இந்த சிறுபான்மையினர் அமைப்பு பிரதிநிதிகளையும் சந்தித்தார் நம்மளுடைய முதல்வர். சபைக்குள்ளே சட்டம், சபைக்கு வெளியே நிர்வாகம், ரெண்டும் ஒரே நாளில் அவர் எல்லாத்தையுமே டீல் பண்ணுறாரு தானே நம்முடைய சிஎம். அதான் அசால்ட்டாக பண்ணிட்டு போயிட்டே இருப்பாப்புல. எஸ் சார். ஸோ இறுதியாக வந்து இன்றைக்கி நடந்த எல்லா விஷயத்தையும் ஒரு ப்ரீஃபாக சம்மரி மாதிரி சொல்ல முடியும்? ப்ரீஃபான ஒரே வரி தான், சொன்னதெல்லாம் சட்டமாச்சு, வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா விலையாச்சு அப்படின்னு சொல்லலாம். அது என்ன சார் சொல்கிறீங்கன்னா, தமிழ் தாய்க்கு மரியாதை வந்து பார்த்தீங்கன்னா சட்டமாயிடுச்சு, விவசாயிகளுடைய வியர்வை வந்து பார்த்தீங்கன்னா விலையாச்சு, அதாவது அவங்களுக்கு தேவையான மதிப்பை ஊதியத்தை கொடுத்துட்டாங்க, விவசாயி வியர்வைக்கு விலை கூடியாச்சுன்னு தான் நம்ம சொல்லணும். இது ஆரம்பம் தான். தமிழ்நாடோட வெற்றி பயணம் நிச்சயமாக தொடரும். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இது வெறும் 100 நாட்கள் கூட இன்னும் ஆகலன்னு நினைக்கிறேன் முழுமையாக. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, 5 வருட காலம் இல்லை, 3 மாதம் தான் முடிஞ்சிருக்கு. அந்த தண்ணி குடிக்க போகிறாங்க, எழுதி வச்சுக்கோங்க. இந்த 3 மாதம் ஒரு மாதிரி ஹெக்டிக்காக கொண்டு போகிறாங்க. லைக் ப்ரோஆக்டிவாக இருக்குது 3 மாதமே வந்து லைக் ஒரு மாதிரி ஏதோ ரொம்ப நாட்கள் ஆன மாதிரி லைக் நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. சந்தோஷம். நீங்கள் ஒரு விஷயம் யோசிங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் கேட்பீங்கன்னு நினச்சேன். இன்றைக்கி முதல்வருடைய அழகான சிரிப்பு, ஜாலியாக ஃபன் மோடில் இருந்தார். எப்போவுமே அப்படியே இருப்பார், ஒரு மாதிரி யோசிச்சிட்டே இருப்பார். இன்றைக்கி செம்மையாக ஜாலியாக இருந்தார், நிறைய ரியாக்ஷன்ஸ் பார்க்க முடிஞ்சுது. இன்றைக்கி ரொம்ப கலகலன்னு போச்சு. நம்மளுடைய வேண்டுகோள் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்வர் இதே மாதிரியே ஒரு மாதிரி நல்லா அப்படியே சிரிச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் இருந்தாருன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா அது பார்க்கும்போதே ஒரு எதிரில் இருக்கவங்க கொஞ்சம் கடுப்பாக வாங்கிங்களேன், காண்டா வாங்கிங்க, ஜெயிச்சுட்டு சிரிக்கிறோம் இருக்கும். கண்டிப்பாக இருக்கும் சந்தோஷம், சிரிக்கிறது கிடையாது, இரிட்டேட் ஆவாங்க. சிரிச்சாவும் ஒருவேளை நம்ம வேறு எதுக்கு சிரிச்சாவும் கடுப்பாவான்றதுக்காக தான் கூட இவர் அமைதியாக இருக்கானாலும் கூட நமக்கு தோன்ற மாதிரிலாம் இருக்குது. இவர் இன்னைக்கு சிரிக்கிறத பார்க்கும்போது, ஏன்னா நம்ம பார்க்கும்போது ரசிக்கிறாரு, திரும்ப சிரிக்கிறாரு. நீங்கள் அதே மாதிரி சுவாரஸ்யமான விஷயம் நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்களா, சாமி அமைச்சர் அப்படின்னாரு, அதுக்கு பார்த்தீங்களா தெரியுமா? சாமி அமைச்சர் அதுக்கு தான் உளுந்து சிரிச்சாரு. சாமி அமைச்சர் ஐயோ, இவங்க தான் தற்கூரின்னு சொன்னாங்க. யாரா தற்கூரி? ஊரே சிரிச்சிருவோம்ல. இது எப்படி போய் ட்ரோல் மெட்டீரியல் ஆக போகுதுன்னு எழுதி நாளைக்கு பாரு மீன்ஸ் வச்சு செய்ய போகிறாங்க அவரை. உண்மையாகவே சொல்கிறேன். சாமி அமைச்சர், சாமி அமைச்சர், தண்ணி அமைச்சர், தண்ணி அமைச்சர், காசு அமைச்சர், காசு அமைச்சர், அநியாயம் பண்ணுறாங்க. எந்தெந்த துறையில் எல்லா அமைச்சர் இருக்காங்க, அந்த துறையோட பேர் என்ன, இவங்க தான் நம்மளை ஆண்டிருக்காங்க 5 வருஷமா. இவங்கெல்லாம் நல்லது செய்வானுங்கன்னு மக்களே புரியுதா நம்ம நிலைமை? வடிவேல் சொல்லுவான் தெரியுமா,
எப்படி வந்து மாட்டியிருக்கோம் பாடுறாடே அப்படின்னு சொன்ன மாதிரி நம்ம எப்படி மாட்டி இருந்துருக்கிறோம் பாருங்க. சாமி அமைச்சருன்றாங்க அவரு, HRNC அமைச்சர்னு சொல்ல தெரிலங்க அவருக்கு. ஷோ கடவுளே, பேசினா பேசினே போகலாம் ஒரு ½ hour. பல்வேறு விஷயங்களை நம்மளோட நிற்பாங்க. இல்லை அவுட்ரோ நான் தான் சொல்லுவேன் சந்தோஷ். அதுதான் என்னோட ஃபேன்ஸுக்கு பிடிக்கும், என்னோட ரசிகர்களுக்கு பிடிக்கும். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் CP நவீன், இவர் சந்தோஷ் ஸ்ரீனிவாசன். ஸோ மீண்டும் நாளை உங்களை வந்து பார்த்தீங்கன்னா இதே ஒரு செக்மெண்ட்டில் அரசியல் மேடையில் திரும்ப ஒரு பாட்காஸ்டோட வந்து அன்றைய நிகழ்வுகளை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு எப்பவுமே நான் சொல்கிற மாதிரி கமெண்ட்டில் வந்து இந்த விஷயங்களை பேசுங்க. ஏன்னா நம்ம வந்து அன்றைக்கி நடந்த விஷயம் தான் நம்ம எப்படினாலும் பேச போகிறோம். ஒரு இண்டிவிஜுவல் டாபிக் கிடையாது. பட் ஒரு இண்டிவிஜுவல் டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணுங்கள். இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் விவாதிக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ஒரு டிஸ்கஷன் நம்ம கண்டிப்பாக கொண்டு போகலாம். எதுவாக இருந்தாலும் இது உங்களுடைய ஷோ, உங்களுடைய சேனல். அதனால் உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. அப்போ நம்மளோட கண்டென்ட் குவாலிட்டி எப்பவுமே சொல்கிற மாதிரி அடுத்த லெவலுக்கு போகும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி ஹைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுடைய டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் நியூஸ் குடும்பம் பெரிதாகும். இந்த வீடியோ பல பேரை போய் சென்றடையும். மீண்டும் நாளை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல். டேக் கேர். பாய். See you. சொல்லுங்க. நன்றி.